ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது ரொம்ப ஹெல்த்தியான மார்னிங் டிஃபனும் சரி நைட்டு டின்னருக்கும் சரி அது சூப்பராக இருக்குங்க. வேற ஒன்றும் இல்லை, சிறுதானிய அரிசிகளை வச்சு நம்ம இட்லி தோசை தான் பார்க்க போகிறோம். அதுக்குரிய சைடிஷாக ஒரு ஹெல்த்தியான கிரீன் சட்னி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ், லோ கலோரி, வேற சத்துக்கள் நிறைந்தது. சிறுதானிய அரிசிகள் எடுக்கும்போது என்னென்ன நன்மைகள் இருக்குது, அப்புறம் சிறுதானிய அரிசிகளோட கலோரி எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாதாரணமாக இட்லி தோசை எடுக்கும்போது நம்மளுக்கு வெறும் கார்ப்ஸ் மட்டும்தாங்க அதிகமாக இருக்கும். சிறுதானிய அரிசிகள் நம்ம எடுக்கும்போது அதில் உங்களுக்கு ஜிங்க், அயன், பொட்டாசியம், கால்சியம் அந்த மாதிரி சத்துக்கள், நியூட்ரியன்ஸ் அதிகமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே இல்லை இப்போலாம் 20 வயசுலேயே பேக் பெயின் வருது, எலும்பு தேய்மான பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு சத்தாக ஹெல்த்தாக எடுத்துக்கிட்டாதாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கும். ஸோ நம்ம சிறுதானிய அரிசிகள் அப்படின்ற போது நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டது குதிரைவாலி, திணை, வரகு, சாமை, இந்த 4 அரிசியுமே எடுத்திருக்கேன். இதோட நன்மைகள் என்ன, எவ்வளோ கலோரி, இட்லி எப்படி சாஃப்டா வருது, தோசை எப்படி மொறுமொறுன்னு வருது அப்படின்றது பார்க்கலாம். சிறுதானிய இட்லி தோசைக்கு நான் எடுத்துக்கிட்ட பொருட்கள் அப்படின்றது குதிரைவாலி அரிசி, திணை அரிசி, வரகு, சாமை, அதுக்கப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறம் உளுந்து. இந்த கரண்டி அளவு தான் நான் எடுப்பேன். இந்த கரண்டிக்கு 4 கரண்டி அரிசின்னு 1 கரண்டி உளுந்து எடுத்துக்குவேன். இது ஒரு நேரத்துக்கு இட்லியும் ஒரு நேரத்துக்கு தோசைக்கும் கரெக்டாக இருக்கும். 2 நேரத்துக்கு வரும். எங்கள் வீட்டில் 3 பேர்த்துக்கு. குதிரைவாலி 1 கரண்டி எடுத்திருக்கேன், திணை 1 கரண்டி, வரகு 1 கரண்டி, சாமை 1 கரண்டி, மொத்தம் 4 கரண்டி எடுத்திருக்கேன். அரிசி, உளுந்து 1 கரண்டி எடுத்திருக்கேன். தொளி உளுந்தும் போட்டுக்கலாம், இந்த உளுந்தும் போட்டுக்கலாம். வெந்தயம் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். 2 தடவை நல்லா அலசிட்டு தண்ணியில் ஊற வைக்கலாம். இது நல்லா 3 தடவை தண்ணியில் நல்லா அலசிடுங்க. அலசிட்டு 4ஆவதாக வேறு தண்ணி எடுத்து வைங்க. நல்ல தண்ணி தான் நான் ஊற வச்சுருக்கேன். இது 4லேருந்து 6 மணி நேரம் ஊறினா போதுமானது. அரைக்கும் போது காமிக்கிறேன். நல்லா 6 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். நான் கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். அதனால நான் எப்போவுமே மிக்சி ஜாரில் தான் அழிப்பேன். ஒரு சிலர் மிக்சி ஜாரோட வாட்ஸ் கம்மியாக இருக்கும்போது அரைக்கும் போது ஹீட் ஆகும் இந்த ஜாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி நல்லா கூலிங்காக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நார்மலாக நான் நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறவங்க 4 கிளாஸ் அரிசியும் 1 கிளாஸ் உளுந்தும் போடுங்க, கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நிறையா போட்டிங்கன்னா தோசை நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன். நல்லா அடிச்சிட்டேன். ஒரு 15 நிமிஷம் தான் ஆச்சு. நான் நல்லா மையாக அடிச்சிடுவேன். இந்த அளவுக்கு அடித்தா போதும். நரன்னு அரைக்கணுமான்னு கேட்டால் இல்லை, நான் கொஞ்சம் மையாக தான் அரைப்பேன். நல்லா 6 மணி நேரம் ஊறுனதுனால அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. நான் மாவு அரைச்சனுமே தேவையான அளவு கல் உப்பு போட்டு பிணைஞ்சு வச்சுருவேன். நல்லா மாவில் கல் உப்பு கரையிற அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. சில சமயம் கல் உப்பு அப்படியே ஒரே இடத்துல தங்கிரும். வெயில் காலம்னா சீக்கிரமாகவே புளிச்சிரும், நல்லா பொங்கி வந்துடும் மேலே. மழை காலம் அப்படின்ற போது கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகும். அப்போ ராத்திரி அரைச்சி காலையில் சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா காலையில் அரைச்சிங்கன்னா ராத்திரி செய்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இது நல்லா 8 மணி நேரம் புளிக்கட்டும். நான் காலையில் மாவு பொங்கணுன்னே காமிக்கிறேன். நம்ம இட்லி தோசை ஊற்றலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நல்லா புளிச்சிருச்சு. 1/2 கப்புக்கு இருந்ததா இப்போ 3/4 கப்புக்கு மேலே வந்துருச்சு. நல்லா 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும், நம்ம இட்லி ஊற்றிடலாம். இதில் லைட்டாக தான் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், இல்லைன்னா துணி ஊற்றிக்கலாம். துணி போட்டுக்கோங்க. என்னோட துணி கலர் மாறினதுனால நான் வேறு துணி தான் ஒன்று எடுக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை இட்லி வச்சிடலாம். இட்லினாலும் சரி இடியாப்பம்னாலும் சரி நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வைங்க. அப்போ தான் ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு வெந்துடும். அது மாதிரி தண்ணி மேலே வடியாது ரொம்ப. இது வேகட்டும் 5 நிமிஷம், காமிக்கிறேன். அடுத்து இந்த க்ரீன் சட்னிக்கு நான் எடுத்துக்கிட்டது உளுந்து 1 டீஸ்பூன், துவரம்பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பூண்டு, இஞ்சி ஒவ்வொரு பீஸ் இருக்கிற அளவுக்கு எடுத்திருக்கேன். பூண்டு 4 எடுத்திருக்கேன். இஞ்சி நல்லா இவ்வளோ பெரிய பீஸ் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன். தக்காளி மீடியம் சைஸ் 1, வெங்காயம் 1, கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம வதக்கிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் வேணாம், 1/2 டீஸ்பூன் தான். உளுந்தும் துவரம்பருப்பு கொஞ்சம் வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். லைட்டாக பொன்னிறம் ஆனால் போதுமானது. பச்சை மிளகாய் போட்டுடலாம். வெள்ளைப்பூடு, இஞ்சி, தக்காளி, வெங்காயம், புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம கடைசியாக 2 செகண்டுக்கு வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேணாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். லைட்டாக பச்சை வாடை போக வதக்கினா போதும். போட்டிருக்க பருப்பை தான் நம்ம ரொம்ப கருக வறுத்துடக்கூடாது. வதக்கும் போதே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்.
போட்ட வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. வெங்காயம் கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா, போதுமான அளவு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுடலாம். கொத்தமல்லி புதினா நான் ரெண்டும் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். ரெண்டும் இருக்கிறதுனால ஈக்குவலாக எடுத்திருக்கேன் நான். இது கூட நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து எப்படி போடணும் அப்படின்னா இலையாக இருக்கணும். ரொம்ப முத்துன இலையாக இருந்தால் நல்லா இருக்காது. எப்போவுமே கருவேப்பிலை சட்னிக்குமே அப்படி தான், அதான் இலசாக இருக்கணும் இலை, அப்போ தான் நல்லா இருக்கும் சட்னியும். உங்களுக்கு அரைக்கும் போது அது ஒரு மாதிரி ரொம்ப கரகரன்னு இருக்காது. இது ஒரு 2 செகண்டுக்கு வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லி வதங்கிருச்சு, போதுமானது. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சிடலாம். வெந்துருச்சு, கையில் எதுவும் ஓட்டலை. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும் 2 நிமிஷம், அதுக்கப்புறம் இட்லி தட்டிலேருந்து எடுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம் மிக்சி ஜாரில் போட்டு. ஏற்கனவே வதக்கும் போதே நான் உப்பு போட்டதுனால உப்பு எதுவும் போட வேண்டாம். அதே மாதிரி தண்ணியும் ரொம்ப கட்டியாக சட்னி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது நம்ம சட்னியை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்து தோசை ஊற்றுறதுக்கு தோசை இட்லியில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். நல்லா வரும், நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். தோசையுமேவும் நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வரும். இது நல்லா ஒரே சைடே வெந்துருச்சு. மொறுமொறுன்னு வந்ததுனால நம்ம அப்படியே எடுத்துடலாம். எப்பயுமே நீங்கள் மாவு அரைச்சி இட்லி தோசை பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவேன். ஒரு வேளைக்கு இட்லியும் ஒரு வேளைக்கு தோசை. அந்த மாவை வந்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா மாவு வந்து நம்ம அரைச்சி புளிக்கிறது ஒரு நல்ல ப்ராசஸ். அது வந்து குட் பாக்டீரியா தான் உங்களுக்கு வந்து. அதுக்கப்புறமும் அந்த மாவையும் நம்ம 4 நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு புளிக்க வைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுனா ஒயிட் ஹேர் வந்து அதிகமாக வரும். மாவு புளிச்சு வச்சது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் குட். அதுக்கு அடுத்து நம்ம புளிக்க வைக்கிறோம் ரொம்ப லாங்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் வந்து ஒயிட் ஹேர் வந்து சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து அந்த அளவுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணாதீங்க மாவை. ஒரு வேளை 2 வேளை மேக்ஸிமம் 3 வேளைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க, போதுமானது. இட்லி அப்படின்ற போது நல்லா மல்லிப்பூ இட்லி மாதிரி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்லாம் சொன்னால் நான் வந்து அது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சாதாரண இட்லியோட இந்த இட்லி கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நித்திஷ்கெலாம் இது என்ன பண்ணுவேன், பொடுசாக கட் பண்ணி ஃப்ரைடு இட்லி மாதிரி போட்டு கொடுத்துருவோம் சில சமயத்தில். சில சமயம் இட்லி சாம்பார் இந்த மாதிரி சட்னி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே அவன் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. சாதாரண இட்லியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ஹார்ட்னஸ் தெரிய தான் செய்யும், கொஞ்சம் டேஸ்ட்டு மாறும், ஆனால் சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் தோசையும் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். தோசை வந்து இட்லியோட தோசை செமையாக இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு. அதே மாதிரி டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். சட்னி அப்படின்ற போது நீங்கள் கோகனட் சட்னி எடுத்துக்கலாம், புதினா சட்னி எடுத்துக்கலாம். தேங்காய் சட்னியோட புதினா சட்னி அப்படின்றது வெயிட் லாஸில் கலோரி ரொம்ப கம்மி. இந்த சட்னி அப்படின்றது ஒரு ஸ்பூன் எடுத்துட்டோம் அப்படின்னா 10லேருந்து 15 கலோரி தான் வரும். ரெண்டுமே லோ கலோரி தாங்க. வெயிட் லாஸில் இருக்கவங்க 2 இட்லி எடுக்கணும். வெயிட் மெயின்டைன் பண்ணுறவங்க 3-4 இட்லி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். தோசையில் எண்ணெய் ஊற்றவே கூடாது. முடிஞ்ச அளவு 2 தோசை அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸில் இருக்கவங்க வெயிட் மெயின்டைனில் அப்படின்ற போது ஒரு 3 தோசை எடுத்துக்கலாம். அப்போ கூட நீங்கள் எண்ணெயை எந்த அளவுக்கு கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எண்ணெய்ன்ற போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். முடியல பசி செம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.